செந்தில் கதாபாத்திரத்துக்கு இப்போ புதுசாக வந்து வெங்கட் ரங்கநாதன் வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவருமே வந்து கொஞ்சம் தைரியசாலியாக காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு குட்டி ப்ரோமோவில் இப்போ நடக்கிற சம்பவங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை எதிர்த்து தனக்கு பிடிச்ச ஒரு வேலைக்காக படிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டார். இன்னொரு பக்கம் மனைவியை சந்தோஷப்படுத்துறதுக்காக பல விஷயங்களை ஸ்ட்ராங்காக செய்கிறதுன்னு ஆரம்பிச்சாச்சு. இப்போ இந்த சமயத்தில் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அடுத்த கட்டமாக இப்போ அந்த குமாருடைய கல்யாணத்துக்காக நகையெல்லாம் திருப்பி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வரும். ஏன்னா வந்து ராஜிக்கிட்ட கொடுத்துருக்க நகையெல்லாம் எடுக்கணும்னா அது பேங்க்கில் இருக்குது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு போயிட்டு அங்கே நகையெல்லாம் எடுத்து கொடுக்கும்பொழுது மட்டும் ஒரு வேளை ராஜியோடைய அம்மா அந்த நகையை பார்த்தோன்னே இது கவரிங் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா தங்கமயில் போட்டிருக்கதெல்லாம் கவரிங்கிறது தெரிய வரும். இதை ராஜி வந்து மீனா கிட்ட சொல்ல, மீனா வந்து செந்தில் கிட்ட சொல்ல, கதிர் கூட அதை சொல்ல வேணாம் நினைப்பார். ஆனால் புது செந்திலாக இருக்கவர் தைரியசாலியாக இருந்து நம்ம அப்பாவை ஏமாற்றக்கூடாது யாரும் அப்படின்னு நினைக்கிறனால சரவணன் கிட்டேயோ இல்லை வந்து டேரெக்டாக பாண்டியன் கிட்டேயோ வந்து இந்த வந்திருக்க நகை எல்லாமே வந்து கவரிங் நகை, இந்த பொண்ணு ஏமாத்துறா, இவங்க குடும்பமே ஒரு ஃப்ராடு அப்படிங்கிற உண்மைகளை வெளில கொண்டு வந்தால் பயங்கரமாக இருக்கும். கதையில் சீக்கிரமாகவே சிறகடிக்க ஆசை ரோகிணி மாதிரி இல்லாமல் சீக்கிரமாக தங்கமயில் மாட்டினா நல்லாயிருக்கும்னு நீங்களும் நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.